கடலூர்ல மிதந்த 50க்கும் மேற்பட்ட கிராமங்கள்ல இருந்து மீட்கப்பட்ட 50,000க்கும் மேலான மக்கள் பல்வேறு முகாம்ல தங்கி இருக்காங்க. ஊரக பகுதிகள்ல 42,000 பேரும், நகர்பகுதிகள்ல 4,000 பேரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறதா அரசாங்கம் சொல்லுது. இவ்வளவு திரளான மக்கள் முகாம்களை சேர்ந்து தங்கும்போது சுகாதார சீர்கேடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத பத்தி அரசு துறை அதிகாரிகள் கிட்ட விசாரிச்சா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்றதா சொல்றாங்க. தற்காலிக முகாம்ல இருக்கிற மக்களுக்கு கொடுக்கப்படுற நீர் பாதுகாப்பா இருக்குதான்னு மாவட்ட சுகாதார அலுவலர்கள் தினமும் குடிநீரை சோதனை செய்யறதா சொல்றாங்க. இந்த வெள்ளம் வந்தது தீபாவளி அன்னைக்கு கூட பார்க்காம தீபாவளி அன்னைக்கு காலையிலேருந்தே எங்கள் மருத்துவ அதிகாரிகளும் நாங்களும் ஒரு டீமாக இணைஞ்சி மக்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீவர் என்னென்ன மைனர் எலிமெண்ட்ஸ் என்னென்ன வருதோ உடனடியான ஸ்பாட்லேயே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துட்டு மேற்கொண்டு அவங்களுக்கு யாராவது மேற்கொண்டு மருத்துவ சிகிச்சை வேணும்னா உடனடியாக அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பிக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை தீபாவளி இரவு பகல் பார்க்காம மக்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த வாட்டர் குளோரினேஷனுடைய முக்கியத்துவத்தையும் மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். அதேமாதிரி எங்கள் ஷெல்டரில் இருக்கிற ஏஎன்சிக்கும் ஸ்பெஷலாக கேர் எடுத்து அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களை உடனடியாக நாங்கள் மருத்துவமனையில் அவங்கள அட்மிட் பண்ணி அவங்களுக்கான கேரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். 2004 சுனாமி வந்த போதும் 2011 தானே புயலால கடலூர் பாதிக்கப்பட்ட போதும் மக்களோட மக்களா வேலை பார்த்தவர் தான் IAS அதிகாரி ககன்தீப் சிங் பேடி. இவரை தான் வெள்ள பாதிச்ச பகுதிகளுக்கு சிறப்பு அதிகாரியா தமிழக அரசு நியமிச்சிருக்கு. ரிலீஃப் ப்ரோக்ராம்ஸ் அவங்களோட நிவாரண பணிகள் எல்லாம் இப்ப எப்படி போய்கிட்டு இருக்கு? கடலூர் மாவட்டத்தில் மலையனால் பண்ருட்டி கடலூர் சிதம்பரம் கம்மாபுரம் எல்லா இடத்துல வந்து மக்களுக்கு தன்னுடைய வீடுகளில் சேதம் இருந்தது, அக்ரிகல்ச்சரல் லாஸஸ் இருந்தன. ஸோ நிறைய பாதிப்பு இருந்தது. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் இங்கே வந்து பல்வேறு துறை மூலமாக நிறைய ரிலீஃப் அண்ட் ரீஹேபிலிட்டேஷன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. உதாரணமாக பொதுப்பணித்துறை மூலமாக இங்கே பரவனார், செங்கால் ஓடை மற்றும் இதர சேனல்ஸ் ரிவர் கோர்ஸஸில் உடைப்புகள் சரி செய்வதாக போர்க்கால் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால்தான் அப்போ இந்த மழைநாள் பிரீச்சஸ் இருந்தாலும் நேற்று பெய்து கனமழையினால் அந்த பிரீச்சஸ் வழியாக மறுபடி வெளியே வந்து தண்ணி போவதில்லை. அதனால் விவசாயிகளுக்கு மறுபடி அந்த சேதம் செய்வது இருக்கிறதாக தடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இதுக்கு முன்பு 2004 சுனாமி வந்தப்போ நீங்கள் கலெக்டராக இருந்திருக்கீங்க. தானே புயல் வந்தப்போ நீங்கள் இங்கே வந்து பார்த்துருக்கீங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸராக இப்போ ஃப்ளட் வந்ததுக்கப்புறம் வெள்ளம் வந்ததுக்கப்புறம் வந்திருக்கீங்க. கடலூரோட ஜியாகிரஃபியில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணுன்ற மாதிரி சஜஷன்ஸை நீங்கள் முன் வச்சிங்க? என்னென்ன மாற்றங்கள் வேணும்னு நீங்கள் முன் வச்சிங்க? அதாவது கடலூர் மாவட்டத்தில் 5 ஆறுகள் இந்த கடலில் வந்து இந்த மாவட்ட வழியாக வந்து கடலுக்கு போகிறது. பெண்ணையாரும் கடிலம் ரிவரும், நடுவில் இருக்கக்கூடிய பரவனார் பெருமாள் ரிவரியாக போகுது, அப்புறம் வெள்ளாரும், கடைசியாக கொள்ளிடம். ஆக இந்த 5 ஆறுகள் வந்து கடலூர் மாவட்டத்தில் மட்டும் கடலில் போகுது. அவை வந்து கடல் பொறுத்தவரையிலே இட் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் வித் த செகண்ட் ஹையஸ்ட் கோஸ்ட் லைன். அவை வந்து கடல் பக்கத்துலேருந்து சில டைம் வந்து ஒரு டிசாஸ்டர்ஸ் வரலாம். அதே நேரத்தில் வெள்ளம் டைமில் கூட இங்கே டிசாஸ்டர் வரதா வாய்ப்பு இருக்குது. அரசு சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் நிரந்தர சொல்யூஷனுக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன. உதாரணமாக ஏற்கனவே உங்கள் அனைவருக்கும் தெரியும், சுனாமி பிறகு கூட இங்கே மாண்பு முதலமைச்சர் அவர்களின் பேரில் அந்த கடலோர மக்களுக்காக பக்கா வீடு கட்டப்பட்டுள்ளன. அதனால்தான் தானே புயல் வரும்போது கடலோர் கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இதர இடங்கள் விட அவங்களோட வீடுக்கு சேதம் கம்மியாக இருந்தது. இதர போட் சேதம் இருந்தாலும் கூட சேலம் கம்மியாக இருந்தது. நாங்கள் நிறையா பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போய் பார்த்தோம். நிறைய இடங்களில் பாத்ரூம்லாம் லாக் ஆகிருக்கு, இல்லாட்டி அந்த இடங்கள்லாம் மோசமாக இருக்குது. அவங்க டாய்லெட் ஃபெசிலிட்டி, பாத்ரூம் ஃபெசிலிட்டி யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் சரி செய்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா சார்? கண்டிப்பாக அது ஒரு அரசோடைய கொள்கையாக தானே இருக்குது. மக்களுடைய ஃபீட்பேக் இருந்தால் பிரதிநிதி கிராம ஊராட்சி தலைவர், நகராட்சி தலைவர், பேரூராட்சி தலைவர் அவங்க கூட்டு முயற்சி எடுத்தால் சானிடேஷன் ஃபெசிலிட்டி ஸ்கூலில் மட்டுமல்ல வீட்டில் கூட கழிவறை இருக்க வேண்டும், தெருக்கள் சுத்தமாக இருக்க வேண்டும், ஊர் சுத்தமாக இருக்கணும் என்பதை அரசோட கொள்கை இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர் கூட உத்தரவு கொடுத்துருக்காங்க.
தமிழக அரசோட மதிப்பீட்டின்படி மாநிலம் முழுவதும் 8481 கோடி ரூபாய் அளவுக்கு சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் இப்போதைக்கு 500 கோடி ரூபாய் நிதிய மாநில அரசாங்கம் முதல் கட்டமா செலவிட தொடங்கி இருக்குதுன்னு சொல்றாங்க. இப்படி பேரிடர் காலங்கள்ல அறிவிக்கப்படுற நிவாரண தொகை மக்களோட பிரச்சனைகளை தீர்த்திடுமா? இந்த பேரிடர் பாதிப்புகள்ல இருந்து மக்களை காப்பாத்துறது எப்படிங்கிற திட்டம் வேண்டாமா? இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தணும்னு இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்பிரிவு 51 விளக்கமா சொல்லப்பட்டிருக்கு. மத்திய மாநில அரசாங்கங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படணும்னு சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் பேராசிரியர் ஜனகராஜன் சொல்றாரு. ஸோ உடனடியாக நம்ம பண்ண வேண்டியது, இந்த வெள்ளாறு, பெண்ணாறு, கெடிலத்தில் நிறைய செக் டேம்ஸ் கட்டணும். 2 கிலோமீட்டர் ஒரு செக் டேம் ஈஸியாக கட்டலாம். செக் டேமை கட்டி ரெடியாக இருக்கணும் நம்ம. இந்த மழை ஏன்னா நமக்கு வந்து கடலூர் மாவட்டத்தில் சராசரி மழை எங்கே எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஒரு வருடத்துக்கு கிடைக்கிறது 1320 மில்லிமீட்டர். ஒரு வருடத்துக்கு அவ்வளோ மழை பெய்யுது நமக்கு நார்மலாகவே. அதை விட மிகையாக பெய்கிற வருடங்கள் நிறைய இருக்குது நமக்கு. ஸோ இவ்வளோ மழை பெய்கிற அந்த காலத்தில், குறிப்பாக வடகிழக்கு பருவமழையில் இவ்வளோ மழை பெய்யுது, அந்த மழை தண்ணீர் நம்ம சேர்க்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். இது வந்து மழை வறண்ட பிரதேசம் இல்லை, நல்ல மழை பெய்யக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இதை விட்டுட்டு மழை பெஞ்சு மழை நின்ன உடனே ஜனவரி பிப்ரவரியிலேயே உடனே நம்ம டேங்கர் மூவ்மெண்ட்டு போக ஆரம்பிச்சிடும். தண்ணி எல்லாருக்கும் சப்ளை பண்ணுறது, அங்கே தண்ணி இல்லை, இங்கே தண்ணி இல்லை, கடல் நீர் உள்ளே வந்துடுச்சு. இது வந்து நம்ம அதனால தான் நம்ம சொல்கிறோம் மேன்மேட் டிசாஸ்டர். அப்படி டிசாஸ்டர்னு சொல்லக்கூடாது, அந்த வார்த்தையை எனக்கு பிடிக்காது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு நல்ல தருணம். இது ஒரு நல்ல தருணமாக நம்ம உபயோகப்படுத்தி கொண்டு இந்த தண்ணீரை சேமிக்கணும். அப்படி சேமிச்சோன்னா விவசாயம் செழிக்கும், மக்களுக்கு வந்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து அங்கே இண்டஸ்ட்ரீஸ் இப்போ நிறைய அந்த வந்து பெருகிக்கிட்டே இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டுக்கு தண்ணி தேவை, அதுக்கு தண்ணீர் கிடைக்கும். இது பல வகையில் அந்த டிஸ்ட்ரிக்ட் மேம்படுறதுக்கு உபயோகப்படும். இயற்கைக்கு ஈடு கொடுக்க முடியுமா? கடலூர்ல நடந்த இழப்புகளுக்கு இயற்கை மேல பாரத்தை போட்டுட்டு பொறுப்பை தட்டி கழிக்க முடியும் தான். ஆனா யதார்த்தம் அது கிடையாது. நடந்த இழப்புகளையும் ஒழுங்கா திட்டமிட்டிருந்தா தடுத்திருக்கலான்னு சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ணன் சொல்றாரு. இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுகிற போது அதுக்கு வழங்கக்கூடிய நிவாரணம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிவாரணம் வந்து ஒன்றும் போதுமான அளவுக்கு இல்லை. இப்போ உதாரணமாக முழுசாக வீடு இடிஞ்சாக்கா அவங்களுக்கு 5000 ரூபாங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் வந்து அரசாங்க அதிகாரிக்கு 5000 ரூபா கொடுத்துட்றோம் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கு. அவங்க வந்து ஒரு முழுசாக ஒரு வீட்டை கட்டி கொடுத்துட்டாங்கன்னா கூட போதும். அப்படி கட்ட முடியுமா? ஒரு 100 கீத்து வந்து இன்றைக்கி 1000 ரூபா விலை விற்கிது. 5000 ரூபா கொடுத்தா எவ்வளோ கீத்து வாங்க முடியும், எவ்வளோ கழி வாங்க முடியும், எப்படி செவுறு வைக்க முடியும்? பகுதி விடிஞ்சாக்கா 4100 ரூபான்னா என்ன கணக்கு? அந்த 4100 ரூபா கணக்கு. ரெண்டாவது, அப்படியே கொடுக்குற நிவாரணம் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க? ஒரு 400 வீடு 500 வீடு இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் முழுசாக இடிஞ்சது 5 வீடு, பகுதி இடிஞ்சது 40 வீடு, இவ்வளோ தான் நிவாரணம். மீதி இருக்கிற 350 வீட்டுக்கு ஒரு பைசா கூட நிவாரணம் இல்லைன்னு சொல்லுவது என்ன நியாயம்? கடலூர் இயற்கையாவே ஒரு வடிநிலம். சமவெளி பகுதிகளில் பெய்கிற மழை நீரோட வேகத்தை கட்டுப்படுத்தி சேமிச்சு வைக்க நம்ம முன்னோர்கள் ஏரி குளங்களை அமைச்சாங்க. அதே போல அந்த வெள்ள நீரோட வேகத்தை கட்டுப்படுத்த இயற்கையே அமைச்சிருக்கிற அற்புதம் தான் பிச்சாவரக்காடு. பாரம்பரியமா இந்த பகுதியில வாழ்ற மீனவர்கள் இயற்கையோட இணைஞ்சு வாழ்றதோட அவசியத்தையும் அதை காப்பாற்ற வேண்டிய தேவையையும் ரொம்ப எளிமையா சொல்றாங்க. இந்த காடும் இந்த ஆறும் எங்களுக்கு வந்து கடவுள் மாதிரி. இதுதான் எங்களுக்கு சாப்பாடு போடக்கூடியது எல்லாமே. இங்கே வந்து காடு வந்து தான் எங்களுக்கு அரணா வந்து காப்பாற்றுறது, அதுவும் கடவுள் மாதிரி தான். இந்த ஆறு எங்களுக்கு ஜீவனாம்சம் பண்ணக்கூடியது, ஆறும் எங்களுக்கு கடவுள் மாதிரி தான். ரெண்டும் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு பாதுகாப்பாக இதை செஞ்சு முகத்து வரது நல்லா செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும். அதை கண்டுக்கவே மாட்டிருக்கு இந்த அரசாங்கம். செஞ்சு கொடுத்தா நாங்கள் வந்து ஜாமி மாதிரி இதை வந்து நாங்கள் பொக்கிஷமாக தான் பாதுகாப்போம். வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதும் பாதிக்கப்பட்ட மக்களை காப்பாத்த முதல்ல களம் இறங்கியது மீனவர்கள் தான். இவங்களோட படகுகளும் உடைமைகளும் வெள்ளத்துல கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இங்கே மழையால் வெள்ளம் வந்ததும் முதல்ல பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போனது நாங்கள் தான். இந்த பேரிடர் மேலாண்மை இயக்கமாக இருக்கட்டும், வேறு யாரா மிலிட்ரி போலீஸ் யாருமே வராத நேரத்தில் இந்த மீனவன் தான் அவங்களுக்கு உதவுறதுக்கு முன் வந்து நாங்கள் முதல் ஆளாக அங்கே போய் இறங்கணும். ஆனால் எங்களை பார்க்கறதுக்கு இன்றைக்கி நிற்கதி இல்லாமல் ஆள் நிற்கிறோம். எங்கள் மீனவன் தான் மெட்ராஸாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கடலூர் மாவட்டமாக இருக்கட்டும், முதல்ல போய் காசிமேட்டு மீனவன் தான் அங்கே உள்ள வேளச்சேரி பகுதி மக்களை காப்பாற்றுறான். இங்கே உள்ள நாங்கள் கீழ்பாதி மக்களையோ குறிஞ்சிப்பாடியில் பாதிக்கப்பட்ட நெய்வேலி மக்களை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் தான் போய் முன்னாடி நிற்கிறோம்.
ஆனால் எங்களை பாதுகாக்க இங்கே யாரும் இல்லை. நாங்கள் எங்கள் வாழ்வாதாரம் போனாலும் பரவாயில்ல, எங்கள் படகு போனாலும் பரவாயில்ல, அங்கே மக்கள் உயிர் முக்கியம் இல்லையா? அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக போனோம். ஆனால் இன்றைக்கி அரசாங்கம் எங்களுக்கு எந்த நிவாரணமும் வழங்காமல் எங்களை நிர்கதியாக விட்டுருக்கு. இந்த நிலை மாறணும். கடலூர்ல பல இடங்களுக்கு நம்ம பயணம் செஞ்சோம், மக்களோட கதைகளை கேட்டோம், அரசு அதிகாரிகளையும் நம்ம சந்திச்சோம். நம்ம போன பல இடங்கள்ல மக்கள் மறியல், போராட்டம், ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருமே அடிப்படை வசதிகள் வேணும்னு, உதவித்தொகை வேணும்னு கேட்டிருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. பல வெளிநாடுகள்ல இது போன்ற இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது அதை தடுக்க மறந்த அரசியல் தலைவர்கள் ராஜினாமா பண்றத பார்க்க முடியுது. ஆனா நம்ம ஊர்ல இன்னுமே நம்ம உதவித்தொகை கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சமூகமே, அரசியல்வாதிகள், ஊடகங்கள் கூட, சமூக ஆர்வலர்கள்னு எல்லோரும் காத்த மௌனத்தை இயற்கை இன்னைக்கு கேள்வி கேட்டிருக்கு. எல்லோரும் பாதுகாக்க மறந்த ஆறுகள், ஏரிகள், குளங்கள் எல்லாருமே இன்னைக்கு நிரம்பி வழிஞ்சு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இயற்கை நம்மளோட மௌனத்தை உடைச்சிருச்சு. நம்ம இன்னும் மௌனமா இருக்க போறோமா?